இன்னைக்கு சில பேர் ரொம்ப வேதனை நான் சொல்றேன். சில வீடுகளில் கூட பிறந்த சகோதரன் கூட ஒரு நாளைக்கு மேல தங்க விரும்புறது இல்லை. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கே கஷ்டமா இருக்குங்க. பிள்ளைங்க தங்க சொந்த வீட்டில் தங்குறதுக்கு விரும்புறது இல்லை. இன்னைக்கு பெற்றோர் வந்தால் ஒரு நாள் கூட நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு ராத்திரியே கிளம்பி போயிடலான் இருக்கேன். இதுதான் இன்னைக்கு சில வீடுகளுடைய நிலைமை. இவற்றின் நடுவில் இயேசு தங்கி இருக்கிறாரா? இயேசு தங்கி இருக்கிறாரா? என் வீட்டுக்குள்ள இயேசு வர்றாரா? அவருடைய பிரசன்னத்தை என் வீட்டுக்குள்ள நான் அனுபவிக்க முடியுதா? வீட்டுக்குள்ள விரோதம், பகை, கோபம், வைராக்கியம், மன்னிக்காத சுபாவங்கள். ஆனா நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம், ஆராதனைக்கு வந்துடுறோம், வெளியே மக்களுக்கு முன்பாக கணவன் மனைவியா நல்ல தோற்றம் அளிக்கிறோம். நம்முடைய வஸ்திரங்கள் ஒரு நல்ல வேஷமா நமக்கு இருக்கு. நம்முடைய ஸ்தோத்திரங்கள் சில வேஷமா மாறிடுது. இங்கே தேவனை அன்பு கூறுவது போல நம்ம பாட்டு பாடுறோம். ஆனா கற்பனை, பிரதான கற்பனை ரெண்டு ஒண்ணு சேர்ந்து வருது. முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அதற்கு இணையான இரண்டாம் கற்பனை, நீ உன்னில் அன்பு கூறுவது போல. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, குடும்பத்தோட தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு பேசி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாங்க? அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எத்தனை பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது கிடையாது தெரியுமா? நீங்க நிறைய பேர் சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறது என்னது, ஆண்டவரே என் மனைவியின் மண்டையை உடைங்க, அவளை எப்படியாவது நீங்க மாற்றுங்க. அவ கீழ்ப்படிய மாட்டேங்கிறா. இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர். பிரசங்கம் முடிச்ச உடனே என்ன, எப்படி இருந்துச்சு பிரசங்கம்? யாருக்கு? தனக்கு இல்லை, யாருக்கு? மனைவிக்கு. மனைவி சொல்றாங்க கணவனுக்குன்னு. சில பேர் இங்க இருக்கிற வரைக்கும் தான் சமாதானம், வீட்டுக்கு போற வழியிலே சிலருக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். ஒரு முறை எங்க அப்பாட்ட ஒருத்தர் சண்டை போட்டாரு. எப்படி? எங்க அப்பாட்ட இல்ல, எங்க அவருடைய மனைவி கிட்ட. சர்ச்சு முடிஞ்ச உடனே சண்டை. நீ எல்லாத்தையும் நேத்தைக்கு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? கரெக்டா பேசுறாரு அவரு, நீ சொல்லி கொடுத்தா அவர் பேசுறாரு. போற வழியிலே சண்டை. வந்தது எங்க? சர்ச்சில். போகும்போது என்னது? வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர முடியல. வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இல்லை, வீட்டுக்குள்ள தேவனோட ஐக்கியம் இல்லை, எல்லாம் கூட்டத்தோடு ஒரு அனுபவம். வீட்டிலேயோ வெறுமை. உத்தமம் இல்லாத இருதயங்களோடு நான் வீட்டில் வாசம் பண்றேன். இன்றைக்கு அதுக்கு முடிவு வரட்டும். வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உண்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பொய்யான மாயான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கு அதை உடைச்சு போட்டுருங்க ஆண்டவரே. ஏங்க, நான் முன்னால வந்து கோவப்படுவேன், இயேசுவை சந்திச்சிடனா அன்புல உருகுறேங்க. 4 மடங்கு என் சுபாவம் மாறி போச்சு. எனக்கு பழசுக்கும் புதுசுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி கர்த்தரை நான் மாத்திட்டாரு. என்ன அடையாளமே தெரியலங்க. இவராங்க இந்த கோவப்படுறவரா, அடிக்கிறவரா, இந்த கொள்ளை அடிக்கிறவரா, இந்த அநியாயம் செய்யறவரா கண்டுபிடிக்க முடியாதுங்க. 4 மடங்கு மாறிட்டாங்க அவன், 4 times. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியும் இவன் மாத்திரம் என்ன சந்திச்சுட்டான்னா இவனை 4 மடங்கு பெட்டராக்க என்னால முடியும். 4 times, 4 மடங்கு நம்மை பெட்டர் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் திறக்க போறாரு. சில பேர் இன்னைக்கு திறக்க போறாரு. எத்தனை பேர் ஆயத்தம் ஆயிட்டீங்க? நீங்க. என்னுடைய தகப்பனார் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிகரெட் பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தார். ஒரு நாளைக்கு வந்து 100 சிகரெட் கூட பிடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சிகரெட் பைத்தியம். ஆனா ஒரு கிறிஸ்தவனாக தான் பேர் பெற்றிருந்தார். ஆனா ரட்சிப்பு கிடையாது அவர் லைஃப்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டார். ஒரு நாள் கர்த்தர் எந்த ஆவடியில் அவர் வண்டி இழுத்து மூட்டை சுமந்தாரோ, எந்த இடத்துல அவர் ரொம்ப அவமானப்பட்டாரோ, அதே இடத்துல கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து நிறுத்தினார். வாழ்க்கையில பயங்கர வறுமை எல்லாம் இழந்திருக்கும் போது ஒரு சொந்தம் கூட அவர் பக்கத்தில் வரல. எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவரை ஊழியத்தில் ஸ்தாபித்து நாட்கள் ஆக 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 ஆசீர்வாதங்கள் வர, சொந்தங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, எங்க அப்பாவுடைய தாத்தா முறையின்படி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், பெரிய வியாபாரி. அவர் எங்க அப்பாவை பார்க்கணும்னு விரும்பினார். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது, வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணி அவரை வரவேற்றாங்க. அப்போ அப்பா சொல்லுவாங்க, எங்க ஆவடியில் அந்த தெருவில் பிளைமூத் காருன்னு சொல்ற இந்தியாவிலே கொஞ்சம் பேர் கைவிட்டு எண்ணக்கூடியவங்க மட்டும் தான் வச்சிருந்த பெரிய படகு மாதிரி இருக்கிற காரில் வந்து இறங்கினார். கம்பீரமாக, பெரிய பணக்காரன் வந்து இறங்கி அப்பாவை பார்த்தார். அப்பா ரொம்ப சந்தோஷம். வீட்டில் விருந்து கொடுத்தாங்க. விருந்து முடிஞ்சது. சாப்பிட்டு முடிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாக்கெட்டில் கைவிட்டார். அப்பா நினைச்சாரு ஏதோ காணி கொடுக்க போறாரு போல இருக்குன்னு. அவர் என்ன பண்ணாரு, உள்ள ஒரு சிகரெட் எடுத்தார். எடுத்து வாயில வச்சு பற்ற வைக்க போனார். அப்பா உடனே, தாத்தா தாத்தா இது உங்க பேரன் வீடு இல்லை, இது இயேசு தங்குற வீடு.
வெரி சாரி. நீங்க கண்டிப்பா சிகரெட் பிடிக்கணும்னா இந்த வாசலுக்கு வெளியே போயிட்டு காம்பவுண்டு வெளியே போய் பிடிச்சிட்டு வாங்க, நான் உள்ள விட மாட்டேன்னார். அவ்வளவுதான். பணக்காரனுக்கே உரிய கோபம் எங்க அப்பாவுடைய தாத்தா முறையில் இருந்தவருக்கு உச்சக்கட்டத்தில் கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. அவருக்கு இப்படி சொல்லிவிட்டானே நம்மளன்னு சொல்லி பட்டுன்னு மேஜை விட்டு இருமுனாரு. மட்டன் வெளியே போனார். எல்லாருக்கும் துக்கமாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சுன்னு வெளியே இப்படி வேகமாக வெளியே போயிட்டாரேன்னு. சரி சிகரெட் பிடிச்சிட்டு வந்துருவாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா கார் டோரை சாத்திட்டு புழுதி கிளப்ப ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் என்ன பேசனே தெரியல, போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை. அப்போ என்னுடைய பாட்டி வந்து அப்போ உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பாவுடைய அம்மா. இப்போ எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவை பார்த்து, ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை தேடி வந்த மனுஷன் அப்படி வருத்தப்படுத்தி அனுப்பி விட்டியாடா அப்படின்னு எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்களா தெரியுமா? ஏம்மா, வந்தவர் வருத்தப்பட்டு போயிட்டாரு, ஆனால் இருக்கிறவர் சந்தோஷமா இருக்கு. நம்ம வீடு வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் இல்லைம்மா, இயேசு தங்கணும். இந்த வீட்டில் இயேசு தங்கணும். அவர் தங்குறதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, தூக்கி வெளியே போடு. அது எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, தூக்கி வெளியே போடு. இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில மூட்டைகளை வெளியே துரத்த விரும்புகிறார், சில பழக்கங்களை தூக்கி போட சொல்லுகிறார். இயேசு உன்னோடு தங்க விரும்புகிறார். இனி அதற்கு இடமில்லை, அந்த பழக்கத்திற்கு இடமில்லை, அந்த மறைவிடத்திற்கு இடமில்லை, அந்த பாவத்திற்கு இடமில்லை, அந்த அநியாயத்திற்கு இடமில்லை, அந்த அக்கிரமத்திற்கு இடமில்லை. இன்றையோடு அதற்கு முடிவு கட்டுங்க. ஒரே ஒரு நோக்கம், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். அவரே ரட்சிப்பு மீட்புமானா ரட்சிப்பை தருகிற ரட்சகரே வரணும். அவர் வராம ஒன்று நடக்காது. எல்லாரும் எழும்பி நிற்போம். இன்றைக்கு ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்க வரணும். உங்களுடைய ரட்சிப்பை என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு அனுபவிக்கணும், ருசிக்கணும். ஒரு பந்தலா ரஷந்தலா ரியலந்தலா, நான் ரெடி ஆகிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை நான் இன்னைக்கு திறக்கிறேன். என் இருதயம் திறக்கப்படட்டும். இன்னைக்கு என் இருதயம் திறக்கப்படட்டும். என் இருதயம் திறக்கப்படட்டும். என் இருதயத்தை திறந்துருங்க ஆண்டவரே. ஓ, உம்மை வாஞ்சிக்கிறேன், 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 வாஞ்சிக்கிறேன். நீங்க வந்தா போதும்பா. என் வீட்டுக்குள்ள நீங்க வரணும். ரோட்ல நின்றுட்டு போயிடக்கூடாது. என் வீட்டுக்குள்ள நீங்க வரணும். என் வீட்டுக்குள்ள வரணும். என் குடும்பத்துக்குள்ள வரணும். எல்லாத்தையும் நீங்க வெட்ட வெளிச்சமா பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கையை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சில காரியங்களை விட்டு கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். சில காரியங்களை தூக்கி எறிய ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. என் கரத்தை பிடிக்கிற ஒரு வலக்கரம் எனக்கு இருந்தா போதும். இதோ நான் உன் வலக்கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என் கையில கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதை விலக்குகிறேன். கையிலவும் மொபைல் கர்த்தரை விட்டு பிரிக்குதா, இன்றைக்கு தூக்கி போடாத. கையில ஒரு கெட்ட பழக்கம் கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்குதா, இனி என் கையில் அது வேண்டாம். நான் ரட்சகருடைய கையை பிடிக்க ரெடி ஆயிட்டேன். நான் அவருடைய கரம் என்ன தொடறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓ ஹல்லேலூயா. என் கையை சுத்தம் பண்றேன். என் கையை கொடுக்கிற கையா மாற்றுகிறேன். தீமை செய்த கை நன்மை செய்த கையாய் மாறட்டும். நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு மகிமை வெளிப்படட்டும். Thank you, Jesus.